அந்த பார்ட்டிக்கு அனன்யாவை அஞ்சலி தான் வற்புறுத்தி அழைத்து வந்திருந்தார். ஒண்ணே ஒண்ணுதான். சரி ஓகே வேற கோக்காது குடிக்கிறியா? ஓகே சரி ஓகே. ஹோட்டலில் நடந்த பார்ட்டியில் கூல்ட்ரிங்க்ஸ் என்று போய் சொல்லி அனன்யாவிற்கு போதை மருந்தை கலந்து கொடுத்தது மட்டுமல்லாமல் மிதமிஞ்சிய போதையில் இருந்தவளை அவளைப் போலவே போதையில் இருந்த யாரோ ஒரு இளைஞனின் அறையில் கொண்டு போய் விட்டதும் அஞ்சலிதான். அடைந்த தலைமுடியுடனும் வாடிய முகத்துடனும் கதவை திறக்க அவருடைய முகம் இன்னும் அதிர்ச்சியாக 2 அடி பின்னே எடுத்து வைக்கிறாள். அறைக்கு வெளியே அனன்யாவின் அப்பா குணசேகரும் அவள் காதலன் பிரகாஷும் கொலைவெறியுடன் நிற்க பக்கத்தில் அப்பாவி போல நின்று கொண்டிருக்கிறாள் அஞ்சலி. இன்னும் சில நாட்களில் தன்னுடன் இணைந்து காதல் பாடம் படிக்க வேண்டியவள் அதற்கு முன்பாகவே வேறு ஒருவனுக்கு கட்டில் துணையாக இருந்திருக்கிறாள் என்பது பிரகாஷுக்கு பேரடியாக இருக்கிறது. அவள் தந்தை குணசேகரன் தானது. அனன்யா குடித்துவிட்டு யாரோ ஒருவனுடன் தங்கியிருக்கிறாள் என்று அவர்களை அழைத்து வந்து காட்டியதே அஞ்சலிதான். ஒரு பொண்ணுக்கு பொண்ணு எதிரின்னு பழமொழி இருக்கு. ஆனா நல்லா போய்கிட்டு இருந்த என்னோட காதல் வாழ்க்கைக்கு யமனா என்னோட தங்கச்சிய வருவான்னு கனவுல கூட எதிர்பார்க்கல. எங்க அப்பா என்னோட சித்திய கல்யாணம் பண்ணி இருந்தாலும் சித்தி பொண்ணு அஞ்சலியை என்னோட சொந்த தங்கச்சியா தான் பார்த்தேன். தங்களை விட பணக்காரனான பிரகாஷை அனன்யா திருமணம் செய்து கொள்ள போகிறாள் என்று தெரிந்ததிலிருந்து அஞ்சலிக்கும் அவள் அம்மா மீனாவுக்கும் பொறாமையில் மூச்சே நின்றுவிடும் போல் ஆகிவிட்டது. அந்த திருமணத்தை நடக்க விடாமல் செய்ய அம்மாவும் மகளும் சேர்ந்து நடத்திய நாடகம் மிக சிறப்பாக அரங்கேறியது அவர்களுக்கே ஆச்சரியம்தான். அதை விடுங்க, இந்த டிசைன் எப்படி இருக்கு மாப்ள? நல்லா இருக்கு. பிரகாஷையும் குணசேகரையும் அஞ்சலி அழைத்து வரும்போது அனன்யா இருந்த அறையிலிருந்து அரைகுறையாக அணிந்த ஆடைகளுடன் வெளியேறிக் கொண்டிருந்தான் அந்த இளைஞன். அன்று இரவு அவ்வாறு நடக்கவில்லை என்றால் பிரகாஷின் கோபத்திற்கு அவ்வளவு வெப்பம் இருந்திருக்காது. அதன் பிறகு எல்லாமே அஞ்சலியும் அவள் அம்மா மீனாவும் இணைந்து எழுதிய திரைக்கதை படியே நடந்து முடிந்தது. காதலி துரோகம் செய்துவிட்டாள் என்று புலம்பி தெரிந்து கொண்டிருந்தவனை கொஞ்சம் கொஞ்சமாக தனக்குரியவனாக மாற்றத் தொடங்கினாள் அஞ்சலி. என்னால என் குடும்பத்துக்கு பெரிய அவமானமும் பிரகாஷ் குடும்பத்துக்கு பெரிய மன உளைச்சலோ வந்துருச்சுன்னு சொல்லி சொல்லி என் குடும்பமே என்னை காயப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. அப்பதான் என் அப்பா ஒரு முக்கியமான முடிவெடுத்தாரு. ஒரு நிமிஷம் அந்த வீட்டுல இருக்க கூடாது, கிளம்பு. என் வாழ்க்கையவே இப்படி புரட்டி போட்ட அந்த ஒருத்தன் யாரு? இதற்கிடையே அனன்யாவின் வாழ்க்கைக்குள் அழையா விருந்தாளியாக வந்தவன் தனக்கே தெரியாமல் தான் செய்துவிட்ட தவறை உணர்கிறான். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் பண்ண தப்பு இன்னும் என்ன தூங்க விடாம துரத்திட்டு இருக்கு. குடி போதையில ஒரு பொண்ணுகிட்ட அப்படி நடந்துகிட்டதை நினைச்சு, ஆனா அவ எங்க இருப்பா? 5 நீண்ட வருடங்கள், அதன் இடையே எத்தனையோ மாற்றங்கள். அனன்யாவுக்கு நடந்த விபத்தின் அடையாளமாக அவளுக்கு ஒரு மகன் இருக்கிறான். பெயர் மித்ரன். மித்ரனுக்கு 4 வயது ஆகிறது. படுச்சுட்டி. அனன்யாவின் ஸ்ட்ரெஸ் பஸ்டரே அவன்தான். இருவரும் விளையாடிக் கொண்டிருக்கும் போது அனன்யாவிற்கு அவளது அப்பா குணசேகரனிடமிருந்து ஒரு போன் கால் வருகிறது. நான் உயிரோட இருக்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீ இப்படி பேசுறது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. உன் தங்கச்சி அஞ்சலிக்கு கல்யாணம் முடிவு பண்ணியிருக்கோம். மாப்பிள்ள பிரகாஷ். இந்த கல்யாணத்துக்கு என்ன கண்டிப்பா அஞ்சலிக்காக இல்லைனாலும் உன் பாட்டிக்காக ஒரு தடவை வந்துட்டு அப்புறம் உன் இஷ்டம். அப்பா அப்பா. தனக்கு துரோகம் செய்த தங்கையின் திருமணத்திற்கு போக விருப்பம் இல்லை என்றாலும் தன்னை பற்றிய ரகசியத்தை தனக்கு சரியான நேரம் வரும்போது சொல்வதாக கூறிய பாட்டியை பார்க்க இதுவே சரியான நேரம் என்று முடிவு செய்தார். வேறு வழி இல்லாமல் தன் மகன் மித்ரனுடன் இந்தியாவுக்கு கிளம்பினாள் அனன்யா. அப்பா. ஏய் நான்சென்ஸ். நான் உன் அப்பா கிடையாது. இல்ல நீங்க தான் என் அப்பா. ஐயோ சொன்னா கேளு, நான் உன் அப்பா கிடையாது. அப்பா ஏன் அப்பா இவ்வளவு நாளா என்னையும் எங்க அம்மாவையும் பார்க்க வரல? ஏய் விட்றா, சொன்னா கேளு, நான் உன் அப்பா கிடையாது. சார் 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 சாரி சார். சின்ன பையன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான். சாரி சார், எக்ஸ்ட்ரீம்லி சாரி. மித்துக்குட்டி, வாட் இஸ் திஸ்? கம்.
ஏய் முடிஞ்சுதா உன் ட்ராமா? இந்த மாதிரி இமேஜ் ஸ்பாயில் பண்றதுக்கு உனக்கு எவ்வளவு காசு கொடுக்குறாங்க? இந்த மாதிரி ஆம்பளைங்க ரெஸ்ட் ரூம்க்குள்ள வர்றதா உன் வேலையா? வாட் தி ஜென்ஸ் டாய்லெட் யூஸ் பண்ணா பெரிய ஆம்பளையா? ஆம்பளைன்னா என்னன்னு தெரியுமா? ஒரு குழந்தை கிட்டயும் லேடிஸ் கிட்டயும் எப்படி பேசணும்னு உங்க வீட்ல சொல்லி தரல? முதல்ல உன் பையனுக்கு அப்பா யாருன்னு சொல்லி கொடு. இல்ல உனக்கே உன் பையனோட அப்பா யாருன்னு தெரியாதா? ஹே, கரெக்ட் தான். என் பையனோட அப்பா யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா என் பையனோட அப்பா நீ அவனோட அப்பா இல்லைன்னு மட்டும் அவன்கிட்ட சொல்லிடுறேன். பாமிது, ஒரு குழந்தை முன்னாடி போய் அவங்க அம்மாவை இப்படி தப்பா பேசிட்டனே. எப்படியாவது திரும்ப போய் அந்த குழந்தை முன்னாடி அவங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கணும். சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்திறங்கிய அனன்யா தன் மகனுடன் வெளியே வருகிறாள். வெளியே அவளுக்காக அஞ்சலியும் பிரகாஷும் காத்திருப்பார்கள் என்று அனன்யா எதிர்பார்த்திருக்கவில்லை. How are you? ஹாய் சொல்லுங்க. உங்க பேர் என்ன? நான் யாரும் தெரியுதா? How are you? ரொம்ப அழகா. குழந்தை மேல இருந்த கையெடு. ஹே, நான் ஒண்ணு பார்க்க வரல, பாட்டியை பார்க்க தான் வந்தேன். அதுக்காக நீ ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்காத. நான் என்னதான் அக்கான்னு சொல்லி போய் பாசமா பேசினாலும் நான் நடிக்கிறேன்னு சொல்லி என்ன ஹர்ட் பண்றா. நீ உன் மனசுல உன்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? கல்யாணமே ஆகாம ஒரு குழந்தையோட வந்து நின்னுட்டு இருக்க. உன்னை கம்பேர் பண்ணும்போது இவ 1000 மடங்கு பெட்டர். அவன் பேசிய வார்த்தைகளுக்கு அர்த்தம் புரியாவிட்டாலும் அந்த அங்கிள் அம்மாவை திட்டுகிறான் என்பது புரிய, அங்கிள் எங்க அம்மாவை திட்டினா நான் ஃபைட் பண்ணுவேன், எனக்கும் கராத்தே தெரியும். கொசு மாதிரி இருந்துட்டு ஃபைட் பண்ணுவாராமே. பொறுக்கிக்கு பிறந்தது பொறுக்கியா தானே இருக்கும். ஹே, என்னடா சொன்ன? என்ன தைரியம் இருந்தா ஏன் மேலேயே கை வைப்ப? அம்மாவை அடிக்க கூடாது. பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு சொல்லி தரலையா? யாரோ ஒரு பணக்காரன் அனன்யாவுக்கு ஆதரவாக வந்தது அவளுக்கு ஆச்சரியமாகவும் பொறாமையாகவும் இருந்தது. என் மகனுக்கு மேனஸ் நீ சொல்லித் தரியா? பசங்க கிட்டயும் லேடிஸ் கிட்டயும் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி தரல உங்க அம்மா? பிரகாஷ் நம்ம போலாம் ப்ளீஸ். நான் தான் கார் எடுத்துட்டு வரேன்னு சொன்னேன்ல, நீ ஏன் அதுக்குள்ள வந்த? வேணாம் ப்ளீஸ். தேவையில்லாம இவங்கிட்ட எல்லாம் ஏன் சண்டை போட்டு? வா போலாம். அப்பா, அம்மா அவங்களோட சண்டை போடல, அந்த அங்கிளும் ஆன்ட்டியும் தான் அம்மாவோட சண்டை போட்டாங்க. நான் பாத்துக்கிறேன். புன்னகையுடன் அவனை அணைத்துக் கொண்டு முன்னால் போக வேறு வழி இல்லாமல் அனன்யா அவன் பின்னால் போகிறாள். சித்தார்த் அனன்யாவையும் மித்திரனையும் கப்பல் போன்ற அவனது காரில் அழைத்துச் செல்வதை பார்த்த அஞ்சலியின் பொறாமை இன்னும் அதிகமாகிறது. அனன்யாவையும் அவ பெத்த அந்த குட்டி பிசாசியும் அவளோட அந்த பணக்கார புருஷன் வந்து ஏர்போர்ட்ல இருந்து கூட்டு போயிட்டான். அது அவனோட காஸ்ட்லி கார்ல, தெரியுமா? என்ன உளர்ற? ஆமா, அந்த குட்டி பிசாசு அந்த பணக்காரனை அப்பந்தான் கூப்பிட்டான். அப்பந்தானே கூப்பிட்டான். இதையெல்லாம் கேட்ட அமைதியாக உட்கார்ந்திருந்த சுதாகர் கோபமாக எழுந்தான். அப்பாவா? உட்காருங்க சுதாகர், உட்காருங்க. கையடுங்க சார். உங்க பெரிய பொண்ணு லண்டன்ல இருந்து வருவா, அவளை எனக்கு கட்டி வைக்கிறேன் அப்படி சொல்லிதானே என்ன கூப்பிட்டீங்க. இப்ப என்னடானா எவனோ ஒருத்தன் பணக்காரன்னு வந்தானா, அவனை இவ புருஷன்னாலா, அந்த சின்ன பையன் அவனை அப்பான்னானா, எல்லாம் கிளம்பி போயிட்டாங்களாம். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. என் பெரிய பொண்ணு அனன்யாவை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. பிரகாஷ், அந்த ஓடுகாலி அவ பாட்டியை பார்க்க தான் போயிருப்பா. ஐயோ, அந்த கிழவி அவளை பத்தின அந்த ரகசியத்தை எல்லாம் உளறிட்டா. அப்போ நம்ம கதி? அப்படியெல்லாம் சொல்லிட்டா அந்த கிழவிக்கு இந்த குணசேகரன் யாருன்னு ரொம்ப நல்லாவே தெரியும். அனன்யா அம்மாக்காரிக்கு நடந்தத அவளால சாகுற வரைக்கும் மறக்க முடியாது. அப்பப்போ கண்ணு முன்னாடி வந்து போகும்ல. நீங்க அங்க போய் அவகிட்ட சமாதானமா பேசி இங்க எப்படி அவளை கூப்பிட்டு வர முடியுமோ அப்படி கூப்பிட்டு வாங்க. மற்றதை நான் பாத்துக்கிறேன். பாட்டி வீட்டில் அனன்யாவையும் மித்திரனையும் இறக்கிவிட்டு சித்தார்த் கிளம்பி போகிறான். அனன்யாவின் அம்மாவை பெற்றவர்தான் இந்த பாட்டி. அனன்யா மீது அன்பும் அக்கறையும் கொண்டவர். ஆனால் அனன்யாவின் தந்தை குணசேகரை மீறி இவரால் ஒன்றும் செய்ய முடியாது. இருப்பினும் அனன்யா பற்றிய ரகசியத்தை அவளிடம் கூறிவிடலாம் என்ற முனைப்புடன் இருந்தார். பாட்டி, எப்படி இருக்கீங்க பாட்டி? ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. ஏர்போர்ட்டில் நடந்ததையே மறந்து விட்டவர்களாக அனன்யாவிடம் வந்து தேனொழுக பேச அவர்களிடம் பேசவே அருவருப்பாக இருந்தது அவளுக்கு. எங்கக்கா ஹஸ்பண்ட் வரல? ஹஸ்பண்டா?
பாட்டி அது வந்து ஆமா பாட்டி, அவங்க ஹஸ்பண்ட் ஏர்போர்ட்டுக்கு வந்து கூட்டு போனாங்க. ஏய் குட்டி பையா, உங்க அப்பா வந்தாரு இல்ல? பாட்டி கிட்ட சொல்லு. ஆமா பாட்டி, அப்பா வந்தாங்க. ஐயோ பாட்டி, அது வேற பிரச்சனை. எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் அப்புறமா வந்து சொல்றேன். அவர் தானமா இப்ப உன்னை இங்க இறக்கி விட்டுட்டு போனாரு. ஐயோ பாட்டி, அவ நமக்கு எதுவுமே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறா. நம்ம எப்பவுமே அவளுக்கு நல்லது தானே நினைக்கிறோம். ஆனா அவ எப்ப பாரு நம்மளை பத்தி தப்பு தப்பா தான் புரிஞ்சுக்கிறா. என்னை பத்தி நீங்க தப்பு எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, ஆனா அப்பா என்ன தப்பு பண்ணாரு சொல்லுங்க? இவ இவ்வளோ வருஷம் கழிஞ்சு வராந்தானே இவளை பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கல்யாணத்தை பத்தி எல்லாம் சொல்ல வேணாம், ஆனா ஒரு வாட்டி வந்து அப்பா பார்க்கல. வாங்க நம்ம வீட்டுக்கே போலாம். நீங்க வாங்க வாங்க. ரொம்ப நாள் பார்க்காததுனால எங்க அப்பாவுக்கு பாசம் அதிகமாக இருக்கலாம். கண்டிப்பா இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும்னு நம்பி நான் இவங்களோட போறேன். இனி என்ன மாதிரி விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கும்னு எனக்கு தெரியாது. உனக்கு நல்ல வாழ்க்கை அமையக்கூடாதுன்னு தாண்டி இவ்வளோ பெரிய திட்டத்தை போட்ட. அதையும் மீறி நீ சந்தோஷமா இருந்துடுவியா? அப்பாவோட திட்டத்தை முன்னாடி நின்று நடத்த போறதே நான் தான். நம்ம முன்னாடியே அஞ்சலி இப்படி போய் பேசுறா. அனன்யா குடும்பமே அவளுக்கு ஏதோ ஒரு பெரிய துரோகத்தை பண்ணிருக்காங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்ன? ஒருவேளை நான் தான் அனன்யாவை புரிஞ்சுக்காம பெரிய தப்பு பண்ணிட்டேனோ? இனிமே நடக்க போற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்க இப்போவே பாக்கெட் எஃப்எம் டவுன்லோட் பண்ணி முழு கதையையும் கேளுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.